அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். என் தேவன் நல்லவர். ஆமென். அவர் துதிக்கப்படத்தக்கவர். இந்த நாளிலே தேவன் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு. அந்த முகாந்தரத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் அதை அனுபவிக்கவும் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்கீங்க. காரணம் என்ன தெரியுமா? இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். சிரிச்சிட்டே சொல்லுங்க, இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அவன் கருப்பாக இருந்தாலும் சரி, சகப்பாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்தாலும் சரி, குள்ளமாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, நமக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார். நம்பனா அவருக்கு ரொம்ப பிரியம், நம்பனா அவருக்கு ரொம்ப பிரியம். அதனால தேவனை நாம் துதிப்போம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் தாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் முதலாவது பாடல் அல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்லா நீங்கள் கரங்களை தட்டி பாடணும். நீங்கள் கேட்பீங்க, கையில் எனக்கு பேப்பர் தாள் கொடுத்துருக்கீங்க, கையை எப்படி தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு கரங்களை தட்டி நீங்கள் பாடும்படி அன்பாக கேட்கிறேன். இயேசு என்கிற நாமம் மேலான நாமம். அந்த இயேசு என்கிற நாமம் உன்னத நாமம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வந்தால் காரியம் மாறுதலாய் மட்டும். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு உன்னத நாமமே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மாந்தர் போற்றும் நாமம், விண்தூதர் வாழ்த்தும் நாமம், மாந்தர் போற்றும் நாமம், விண்தூதர் வாழ்த்தும் நாமம், பூலோகம் போற்றும் மேன்மையான நாமம், சத்தம் உயரட்டும், மேன்மையான நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவம் போக்கும் நாமம், புதிய வாழ்வளிக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், புதிய வாழ்வளிக்கும் நாமம், நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம், நித்திய ஜீவன் அருளும்
நிகரானவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் அழகில் சிறந்தவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பேனடுங்க நாமம், கடும் நோய் அகற்றும் நாமம், பேனடுங்கும் நாமம், கடும் நோய் அகற்றும் நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத நாமம். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தில் உள்ள, இந்த பூலோகத்தில் உள்ள யாவரும் முழங்கால் படியிடத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. நாமங்கள் யாவும் முழங்கும். இயேசுவே பெரியவர், இயேசுவே மகத்துவர், இயேசுவே மாறாதவர். இந்த நாமத்தில் இனிமை உண்டு, இந்த நாமத்தில் மகத்துவம் உண்டு, இந்த நாமத்தில் அற்புதம் உண்டு. இனிமை தங்கும் நாமம், இன்னல் நாமம், இனிமை தங்கும் நாமம், இன்னல் மாற்றும் நாமம். அல்லேலூயா. ஈடில்லாத நாமம், இருளின் பயங்கள் நீக்கும், ஈடில்லாத நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாவை வென்ற நாமம், பாவம் போக்கும் நாமம், சாவை வென்ற நாமம், பாவம் போக்கும் நாமம், சர்வ வல்ல நாமம், இயேசுவின் நாமமே, சர்வ வல்ல நாமம், இயேசுவின் நாமம். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஒரு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை. 23 வருடங்களுக்கு முன்பதாக சரீரத்தில் லங் இன்ஃபெக்ஷன் ஆகி மஞ்ச காமாலை வந்து டைஃபீஸ்ங்கிற ஒரு விதமான வைரஸ் என் மூளைக்குள் பாய்ந்து வெண்டிலேட்டரில் கிடந்தேன்னா என் தேவன் என்னை உயிரோடு எழுப்பினார். எந்த டாக்டர் சொன்னாங்க, எப்பா உன்னால் பேச முடியாதுப்பா, ஆனால் நான் இப்போ ஹை பிச் தான் பாடுறது, ஏன்னா பேச பேச அப்படியே நுரையீரலாம் பெருசாகணும். ஆமே சொல்ல கேட்டேன். ஏன்னா கர்த்தர் வந்து எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற ஒலி மெய்யான ஒலி. ஒருத்தர் கரங்களை பிடிச்சி கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை கர்த்தர் பிரகாசிக்க வைத்திருக்கிறார். இதெல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க, பிரகாசிக்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு இன்னும் அதிகமாக, சும்மா சொல்லுங்க, இன்னும் அதிகமாக பிரகாசத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. நல்ல பிரகாசத்தை காணணும் அப்படின்னா நன்றி சொல்லணும் அப்பாவுக்கு. நம்ம நன்றி சொல்லணும். நல்லா சொல்லும் போது அப்படியே அமைதியெல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா சந்தோஷமா சொல்லணும். நன்றி அவருக்கு நம்ம ஏறெடுக்கணும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை சொல்லணும். நேற்றைய தினத்தில் மரக்கான பக்கத்தில் ஒரு பாசஸ் மீட்டிங்கில் என்னை அழைத்திருந்தார்கள், நான் போயிருந்தேன். அன்பார்களே, உங்களுக்கு தெரியாது, தேவன் எதையும் எப்படியும் எவ்விதத்திலும் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார்.
ஒரே ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அத்தனை வந்த போதகர்கள் எல்லாம் முழங்கால படிட்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த நாமத்திலே தேவ வல்லமை உண்டு. ஆமேன். சத்தமும் சொல்ல மாட்டீங்களே. நீங்க ஆமேன் சொல்றதுல இந்த பில்டிங்லாம் அப்படியே கொஞ்சம் ஷேக் ஆக வேண்டாமா? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவே நான் இயேசுவின் நாமத்தையே. நீ சொல்லுங்க. நன்றி சொல்லி பாடுவே நான் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நான் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நான் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கரங்களை தட்டி சொல்லி ஆடுவே இயேசுவின் நாமத்தையே. சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை அன்னி மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை அன்னி மணி போல் காத்தாரே. கருத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்திடுவார். கருத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்ல கரங்களை தட்டி நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. துன்பங்கள் என் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் என் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவோம். நன்றியா என்னுள்ளம்
வார்த்தையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஏனெனில் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக வழி தப்பி திரிந்தேன், உபத்திரவப்பட்ட பின்போ நல் வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயிலே இருக்கும். அமெரிக்காவை கட்டமைத்த அபிரகாம் என்கிற தேவ மனிதர் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாரா. என்ன சொல்லுவாரா? கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. தேவன் பெரியவருங்க. நான் சொல்றேன், உங்களை அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. உங்களை அவர் கைவிட மாட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இனியும் செய்து முடித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாம், எல்லா கண்களை மூடிக்கொள்ளலாம். இங்கும் அங்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம் பிரியமானவர்களே. அவரை ஆராதிக்கிற பொழுது ஒரு நடுக்கம் நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா, எல்லாம் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுவோம். அல்லேலூயா. வாயிலே திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்ல கேட்கிறேன். என் வசனம் சொல்லுகிறது, என் கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார், ஸ்தோத்திரத்தின் மிகுதியினால் கிருபை பெருகும். கிருபையை கொடுக்கிற தேவன், உங்களுக்கும் எனக்கும் கிருபை கொடுக்கிற தேவன், உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் நம்மை நடத்துகிற தேவன். அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை நாம் பாடுவோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, என் தேவனே, அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் தேவனே. உங்க சத்தம் உயரட்டும். அன்பான தேவனே. சகோதரர்களை சொல்ல மாட்டீங்களா? அன்பான என் தேவனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கொண்டு, உம்மையே ஏற்றுக்கொண்டே என்னையே உம்மையே ஏற்றுக்கொண்டே என்னையே அர்ப்பணித்தே. என் ஜீவிய காலம் எல்லாம் பாதத்தில் சரணடைந்தே. என் ஜீவிய காலம் எல்லாம் பாதத்தில் சரணடைந்தே. அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் தேவனே, என் தேவனே, அன்பான தேவனே,
கொண்டே. எல்லா 2 கரங்களை வைத்து சொல்லுவோம். அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் தேவனே, அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் தேவனே, உம்மையே ஏற்றுக்கொண்டே, என்னையே அர்ப்பணித்தேன். உம்மையே ஏற்றுக்கொண்டே, என்னையே அர்ப்பணித்தேன். என் ஜீவிய பாதத்தில் சரணடைந்தேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் சரணடைந்தேன். ஆகாமின் கூடாரத்திலே 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் மேலானது. 2 கரங்களை உயர்த்துங்க. கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுக்கு இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரப்பா. இன்னும் கிட்டி சேர, இன்னும் உம்மை போல் மாற, இன்னும் உம்மை அறிந்து கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். எங்கள் மனதை திறந்தருளும், என்னுடைய இருதயத்தை திறந்தருளும், என்னுடைய கண்களை திறந்தருளும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஏதாவது ஒன்று சாதிக்கணும் கர்த்தாவே, உமக்காக ஏதாவது ஒன்று சாதிக்கணும். இந்த நாளில எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணத்தக்கதாக உம்முடைய சாயலை எங்கள் மேல் வைத்திருக்கிறீரப்பா. இன்னும் அது அதிகமா வெளிப்பட உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை தூய்மையாக்கும். வசனத்தை கொண்டு இன்னும் எங்களை சிறப்படுத்தும், சீர்படுத்தும், உருவாக்கும். அதற்கு விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியத்தை செய்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் அருமை பிதாவே. சத்தமா நாமே சொல்லுங்க. அப்படியே கண்களை மூடியவர்களாக அமர்ந்து கொள்ளலாம். கொஞ்சம் அமர்ந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அமர்ந்துக்குமா, அமர்ந்து கொள்ளலாம். தேவன் நல்லவர். ஆமே. சத்தமா சொல்ல மாட்டீங்களே, சகோதரர்களை சொல்ல மாட்டீங்களே. ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்டு, அது ஆரம்பித்து முடிக்க முடியாது, ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு அற்புதமான ஒரு தலைப்பு. உள்ளான மனிதனுக்குள்ள பெலன் வருகிற பொழுதுதான் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய முடியும். என்னுடைய தாயாரெல்லாம் மலேசியாவில் பிறந்தவங்க. என்னுடைய மாமா வந்து ஐஐடியில் படித்தவர், அடையாரில் இருக்காரு. அவர் சேர்ந்து மகாபலிபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 23 அடி சிலையை செய்து, ஒரு காளி சிலையை செய்து மலேசியாவுக்கு இங்கிருந்து கப்பல் வழியாக அனுப்பி கோவிலை கட்டி அங்கே அபிஷேகம் பண்ணினார். அப்படிப்பட்ட கூட்டம் தான் எங்கள் கூட்டலாம். அந்த புறஜாதி பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் தேடி வந்தார். கர்த்தரே தெய்வம் என்று ஆராதிக்க உதவி செய்தார். நான் லக்னோவில் பைபிள் காலேஜ் படிக்கும்போது வீட்டுக்கு வருவேன், வந்து 2 நாளில் படுத்துருவேன். எனக்கு 1.5 மாதம் லீவ் கொடுப்பாங்க. ஐயோ, அம்மா வீட்டுக்கு வரலாம், அங்கே வந்தால் இருக்க முடியாது. நான் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர். ஆனால் 2 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் நான் போயிடுவேன். ட்ரெயினை பிடிச்சிட்டு போய் ஹாஸ்டல் நான் மட்டும் தனியாக கிடப்பேன். நான் சொல்லுவேன், ஆண்டவரே, என் தாயாரை நீ ரட்சிக்க மாட்டீரோ, என் ஜனத்தை நீ தொட மாட்டீரோ, எப்படியாகிலும் தொடுங்கப்பா. 10 வருஷம் காத்திருந்தங்க. 10 வருஷம். 10 வருடத்துக்கு பிறகு என் தேவன் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார். என் தாயை தொட்டார். எங்க அம்மாவுக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு மேல ஒரு ஆலயம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக ஆயிரங்களுக்கு சத்தியத்தை சொல்ல அந்த தாயாரை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்.
நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், புறஜாதியாகிய நம்மை கர்த்தர் தேடி வந்தார். இல்ல, 2 கரங்களை உயர்த்துங்களேன், 2 கரங்களை உயர்த்துங்களேன். என் மீது அன்பு கூர்ந்து, கண்களை மூடிக்கொள்ளணும், பலியானி சிலுவையிலே, தெரிஞ்சவங்க பாடுங்க, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. உங்க சத்தம் எழும்பட்டும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி பாடுவோமா? அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து, ஆமென், பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் கஷ்டம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். அனுதினமும் உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி
நாம் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் மகளாக நிறுத்தி வீணும் பார்க்கின்றே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே அன்பு கோத்து பலியானி சிலுவையிலே எனக்காயந்தம் கழுவினி குற்றம் நீங்க பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. நல்ல கரங்களை தட்டி நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். எங்கேயோ இருந்த நம்மை, எப்படியோ கிடந்த நம்மை இந்த உலகத்திலே நம்மை ஒரு மனிதனாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரர்களே, ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லட்டும். அதெல்லாம் இறந்து போயிருந்தா 23 வருஷம் ஆயிரம். முதல் வாரத்தில் என் தகப்பனார் திடீரென்று இறந்து போனார். அது ஒரு விழாக்கிழமை. அடுத்த வாரத்தில் அதே விழாக்கிழமை அதே நேரத்தில் என்னுடைய மூத்த சகோதரன் இறந்து போனார். 3வது வாரத்தில் என்னுடைய சகோதரி அதே விழாக்கிழமை வீட்டுக்கு மேலே போய் தூக்கு போட்டுக்கிட்டா. எங்களுக்கு வந்து இயேசுக்கும் தெரியாதுங்க. ஐயா சொன்னது போல புறஜாதியாகிய நம்மை தேடி கர்த்தர் வந்தார். எங்க அக்காவை போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கெல்லாம் செஞ்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து படுத்தேன். எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. சிஎம்சி மருத்துவமனையில் என்னை கொண்டு வந்து போட்டாரு. 21 நாள் நான் வெண்டிலேட்டரில் இருந்தேன். பைப்பெல்லாம் உள்ள விட்டு வந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, எதுக்கு மருந்து கொடுக்குறதுனே தெரியலங்க, இவன் மரித்து போய் விடுவான். என் தாய்க்கு பைத்தியம் பிடித்து விட்டது. 3 வாரத்திலே 3 பேரை பறி கொடுத்து விட்டோமே. இந்த பிள்ளையும் அடுத்த பலியாக போகிறது. அப்படி கிடந்த எங்களையும் என்னையும் இந்த பிரஜாதியாகிய எங்களையும் கர்த்தர் தேடி வந்தார். முன்ன பின்ன தெரியாது ஒரு மலையாளி அந்த வார்டில் வந்து கேட்டுக்கிட்டாங்க, இந்த பையன் செத்து போக போறான், வெண்டிலேட்டர்ல இருக்கிறான், ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனா மலையாளின்னு தெரியும். தலைமையில கரத்தை வைத்து ஒரு ஜெபத்தை செய்தார்.
அவர் செய்த மாத்திரத்தில் என்னை பிடித்திருந்த அந்த கட்டு, என்னை கட்டி வைத்திருந்த கட்டு, இந்த பாவ கட்டு என்னை விட்டு அகன்று போய்விட்டது. உங்களுக்கு தெரியாதுங்க, இயேசுன்னு எனக்கு என்ன தெரியவே தெரியாது. எழுந்து உட்காந்துக்கிட்ட பைப்லாம் புடுங்கிறது கத்துறேன். டாக்டர் சொன்னாங்க பைத்தியம் முடிச்சிச்சு போல, என்ன வைரஸ் மூளைக்கு போயிடுச்சு. சொன்னப்பா ஒரு பேப்பர் கூட நான் எழுதி கொடுக்குறேன். பேப்பர் எழுதி கொடுத்தேன். இயேசு என்னை தொட்டு இருக்கிறார். யாரோ ஒருவர் உயர்ந்தவராய் இருக்கிறார், பெரிய கரமுடையவராய் இருக்கிறார். அவருடைய கரம் என்னை தொட்டது, நம்புங்கள். டாக்டர் புரிஞ்சுட்டார், ஒரு கிறிஸ்டின். உடனே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாங்க. எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்தாங்க, எல்லாம் நார்மல், 1-2 கிடையாது. லங் இன்ஃபெக்ஷன், மஞ்ச காமால, எனக்கு அப்படியே தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. பிரெயின் ஃபீவர், டைஃபீஸ்னு ஒரு விதமான வைரஸ் என் மூளைக்கு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக வந்துச்சு. நான் உங்களுக்கு தெரியாது, நான் பாம்பே ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் போய் எங்கள் அண்ணன் சொன்னேன், இது பாரு இனிமேல் வேலை செய்ய போகிறதில்ல, எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்காக நான் வாழ வேண்டும். அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எழுதி கொடுத்துட்டு 23 வருடமாக இந்த ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். ஒன்றை மாத்திரம் நான் அறிவேன், இந்த மகனையும் இந்த பிள்ளையும் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடத்துல தேடி வந்த தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். அநேகரை தேடுவதற்கு உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த கனமான சுவிசேஷத்தை சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. யாருக்கு தெரியும், உங்க வார்த்தையினால யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படுவார்கள். நம்புறீங்களா? தேவன் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடிக்கொள்ளலாம். நமக்கு ஆகாரம் வந்து விட்டது. ஜெபிக்க போகிறோம். அடுத்த செக்ஷன் நம்ம போகணும். தொடர்ந்து வார்த்தையை கேளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள தகப்பனே, வார்த்தையை கொடுத்த என் அன்பு ஒரே தகப்பனை போதுகிறக்காய் நன்றி செலுத்துகிறேன். சுவிசேஷ பாரத்தோடு கூட இவ்வளவு அற்புதமாய் இந்த டீச்சிங்கை செய்யறாங்கப்பா. கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீரா. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான தகப்பனை, இந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து பெரிய காரியத்தை செய்யும். ஆகாரத்தை நம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து உங்களை கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். மரணத்தை வென்றவரே, மறைவீடமானவரே, மரணத்தை வென்றவரே, மறைவீடமானவரே, வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, பாடுவேன் அல்லேலூயா. உங்க வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, பாடுவேன் அல்லேலூயா. கரங்களை தட்டி மை பாடி ஸ்தோத்திரி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மை பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் தங்கிடுவேன், மகிழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன். மகிமை வல்லமை சொந்தம் அல்லவா. தேவன் அல்லவா. மகிமை வல்லமை சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். கார்டு கொடுங்க. ஒரு 750 பிள்ளைகளை வச்சு நான் மேய்ச்சிட்டு இருந்தேன். ஜிப்சி பீப்பிள், நரிக்குறவர்கள் மத்தியிலே ஒரு 450 பிள்ளைகள். மேடவாக்கத்தில் வெள்ளைக்கல் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. 250 பிள்ளைங்க. பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள். மொத்தம் 750 பிள்ளைகளை வைத்து நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த வேலையில ஒரு பையன் ஓடி வந்து, பாஸ்டர், எங்க அப்பா இல்லை, உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு தம்பி தான் இருக்கிறான். நான் 11th படிக்கிறேன். நான் போய் ஆக்டிங் டிரைவிங் போய் போனால் தான் என்னுடைய ஃபேமிலி நடத்த முடியும். அதனால இன்னைக்கு எனக்கு கிளாஸுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னான். நாங்கள் டிசைபிளிங் கோர்ஸ்லாம் பண்ணுவோம், வர முடியாதுன்னு சொன்னான். நான் சொன்னேன், அப்படிலாம் பண்ணாத குட்டி, நீ தொடர்ந்து வந்தால் தான் உனக்கு நல்லது. நான் சொன்னேன், ஏன் வர முடியாதுன்னு கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறாங்க அடையார் ஹாஸ்பிட்டலில், ஆந்திர மேலா ஹாஸ்பிட்டலில் கர்ப்பப்பை எடுக்கிறாங்க. நான் தான் கூட இருக்கணும் பாஸ்டர். நான் சொன்னேன், ஒன்று பண்ண, நீ போ, நீ என்ன வேலை செய்யறேன்னு சொல்ல, அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் டிரைவிங் பண்ண போகிறேன்.
எங்கே ஓட்டுற? பெசன் நகர். ஒரு அட்ரஸ் கொடுத்து என்னை அனுப்பிச்சி விட்டான். ஒரு பாஸ்டராக இருந்து கொண்டு பல சபைகளை ஸ்தாபித்து கொண்டிருந்த என்னை அந்த இடத்துல ஒரு டிரைவராக நான் அங்கே போனேன். அங்கே போகிற பொழுது கனடா தேசத்திலிருந்து அனாமிகா, மன்னிக்கணும், யூஎஸ்லேருந்து அனாமிகா என்கிற ஒரு சகோதரி, ஒரு மலையாளி மகன் ஜார்ஜ் என்கிற ஒரு மகனை திருமணம் செய்து நீலாங்கரில் இருக்கிறாங்க. அவங்க டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணுறதுக்காக அந்த பிள்ளை சென்னைக்கு வந்திருக்கா. அவங்கள நான் அட்வொகேட் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு தான் நான் கார் டிரைவ் பண்ணுறேன். கவனமாக கேளுங்க. நடந்த உண்மை பலிபிடத்தில் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் இதற்கு சாட்சி. அப்போ அவங்க ஹிந்தியில பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, மந்தவெளி போ அப்படின்னா. மந்தவெளி எங்கே எனக்கு தெரியாது. என்ன சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணது கிடையாது. நான் வேலை செய்ய அந்த பக்கம் இருந்தேன், சிதல பக்கம் செய்ய. எனக்கு புரியல. ஹிந்தியில் என்ன திட்டுறாங்க. எனக்கு ஹிந்தி தெரியுன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படியோ சமாளிச்சு அடையாறு வரைக்கும் போயிட்டேன். மன்னிக்கணும், டீனார் வரைக்கும் போயிட்டேன். அப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, சகோதரி சொன்னாங்க, ரெக்கார்டாயிட்டு இருக்கு தெரியும் நினைக்கிறேன். சொன்னாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைல போயிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சத்தியத்தை சொன்னோம். ஓ என்று அழ ஆரம்பித்தாள். நான் சொன்ன, சகோதரி உங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக, உங்களை டிவோர்ஸ் பண்றதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க ஜீசஸுக்கு. அவங்க அந்தமானை சேர்ந்தவங்க, நார்த் இந்தியன், அந்தமான்ல இருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய சகோதரியுடைய தாயா தூர்தர்ஷன் டிவியில டைரக்டரா இருக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, நீ டிரைவர் தானே, என்ன இப்படிலாம் பேசுற? நான் சொன்னேன், டிரைவர் தான், இப்போ உங்களுக்கு டிரைவர், ஆனா நான் ஒரு ஊழியக்காரன். என்னுடைய சம்பவத்தில் நான் சொன்னேன். அவர்கள் மெய் மறந்து அப்புறம் கதையை கேட்க ஆரம்பிச்சாங்க. 2 மணி நேரம் காரில் உட்காந்து பேசணும். கத்த அந்த மகளை தொட்டார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். 3 மாதம் கவுன்சிலிங் பண்ணோம். அவருடைய கணவருக்கு மெயில் பண்ணி வர வச்சோம். நான் சொன்னேன்ப்பா, சேர்ந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சேர்ந்து வாழ கத்தர் உதவி செய்தார். 6 மாதத்தில் இந்த இந்தியாவில் சென்னையில் அவர்கள் கன்சீவ் ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை இல்லைன்னு தான் டிவோர்ஸுக்கு போனாங்க. ஆனால் தேவன் பாருங்க, அந்த குழந்தையை அவர்களுக்கு கொடுத்து இப்போது கனடாவில் இருக்கிறாங்க. அதில் கரங்களை உயர்த்துவோமே. வசனம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு. நீங்க எதுக்கு வந்துட்டு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. நம்மை பலப்படுத்தி நமக்கு நன்மைகளை தருவார். நம்மை உருவாக்கி நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நம்மை அவரை போல மாற்றி நமக்கு உண்டானதை கொடுப்பார். ஒண்ணுமே தெரியாம எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க மாட்டாரு. நமக்கு தெரியணும், நமக்கு தெரியணும். கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. முகம் நோக்கி பார்த்த, கரங்களை தட்டி பாடுவோமா? பட்டு போவதில்லை. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரே அவர் தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரே அவர் தேடி வந்தோரை
எல்லாரும் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் கைவிடுவதே இல்லை. அவர் கைவிடுவதே இல்லை. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தும். கடைசியா ரெண்டு கரங்கள், எல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஏழைகளின் பலநீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலநீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. எத்தனை பேருக்கு உதவி வேணும்? எத்தனை பேருக்கு உதவி வேணும்? திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆம் தகப்பனே, உங்க கரங்களில் எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம். முதல் செக்ஷன்ல பிரஜாதியாயிருக்கிற எங்களுக்கு உடைய சுவிசேஷ வெளிச்சத்தை கொண்டு வந்த உடைய தாசனை குறித்து நாங்கள் பார்த்தோம். உள்ளான மனிதனுக்குள் நாங்கள் பலப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தேவதாசன் ஜெபித்ததை நாங்கள் கேட்டோம். இரண்டாவது செக்ஷனிலும் இந்த மூன்றாவது செக்ஷனில் கர்த்தருடைய ஆவியானவர்களை நடத்துவீராக. வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். அருமை பிதாவே. சத்தமா சொல்லுங்க.